வணக்கம். ஏஐ 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 எங்க திரும்பி பார்த்தாலும் ஏஐ. டெல்லியில ஏஐ இம்பாக்ட் சமிட் நடக்கிறது. உலகத்தில் இந்தியாவுடைய டெக்னாலஜியை பற்றி எடுத்துக்காட்டுவதற்காக ஒரு மிக ஸ்பெஷலான ஒரு இவெண்ட் டெல்லியில் நடக்குது. நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த விழாவை திறந்து வைத்தார். இந்த இடத்துல ஒரு இன்வென்டர் தனஞ்சய் யாதவ், நியோ சாஃபியான் என்கிற இந்த கம்பெனியை நடத்தக்கூடிய இந்த நபர், இளம் நபர், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். நரேந்திர மோடி, வெளிநாட்டில இருந்து ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நியோ சாஃபியான் என்கிற இந்த கம்பெனி ஒரு வியரபிள் ஏஐ டிவைஸை தயாரிக்கிறார்கள். பெங்களூர் பேஸ்ட் அந்த கம்பெனி. அங்கிருந்து டெல்லிக்கு போய் வரக்கூடிய செலவு, ஹோட்டல் செலவு, அவருடைய லட்சக்கணக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து செட் பண்ணி இவர் தன்னுடைய பெவிலியன் நிற்கிறார். தனஞ்சய் யாதவ் நேரடியாக இந்த பெவிலியனில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவதற்காக ஏஐ பற்றி பல நபர்களுக்கு தெரிய வைக்கலாம். நேரடியாக நானே அங்க போனா இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் ஆழமாக எடுத்து வைக்க முடியும் என்கிற ஒரு ஆசையில அவர் வந்துட்டார். வந்து டே 1 இவரோட நடந்த அந்த திருட்டை பற்றி தன்னுடைய வெப்சைட்ல இவர் போடுறாரு, எக்ஸ் பக்கத்துல போடுறாரு. என்னன்னு நீ பார்த்தீர்கள்னா, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி சொல்லுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதி இந்த வீடியோவை பகிருங்கள். அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இவர் கொண்டுட்டு வந்த அந்த ஏஐ ப்ராடக்ட்ஸ், அந்த மெட்டீரியல் எல்லாமே களவு போகுது. எப்படி அதை நீங்க பாருங்க. டே 1 AI இம்பாக்ட் சமிட் டர்ன் இன்டு பெயின் ஃபார் அஸ். திஸ் இஸ் வாட் ஹி ரிட்டன். ஸோ தனஞ்சயோட நடந்த அந்த அத்துமீறல்களை பற்றி இதுக்கு மேல் நீங்க கேளுங்க. காலையிலேயே வந்து அந்த பெவிலியன் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க அடுக்கி வச்சிருக்காரு. வரக்கூடிய நபர்கள், முக்கியமாக நரேந்திர மோடி எல்லாம் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஹி வாஸ் மோர் என்தோசியாஸ்டிக்கா வரவேற்பதற்கான அந்த வேலை பார்த்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே இந்த பெவிலியனை நீங்க காலி செய்து சென்றாங்க. தனஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது சார்? நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதுக்காக தானே வந்திருக்கோம். நீங்க வெளியில போக சொல்றீங்க. இந்த ஸ்டாலுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துருக்கேன், லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்கு, எப்படி நீங்க எடுத்துட்டு போக சொல்றீங்க? டெல்லி போலீஸ் ஆபீசர்ஸ், இல்ல அடுத்த 2 நிமிஷத்துல கிளம்பு. இல்ல சார், இங்க ரொம்ப விலை மதிப்புக்கான அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு, எங்களோட இனோவேஷன் எல்லாம் இங்க இருக்கு. சரி, அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த லேப்டாப், இங்க இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையாவது நான் எடுத்துட்டு போயிடுறேன். Delhi police officer said it's a high secured zone, நரேந்திர மோடி வர்றாரு, இங்க வேற யாருமே இருக்கக்கூடாது, உன்னோட பொருட்கள் எல்லாம் இங்கேயே இருக்கும், யாரும் தொடக்கூட மாட்டாங்க, நீ தைரியமா போ, இந்த கொஞ்ச நேரத்துல நீ வந்து உன்னோட பொருட்களை நீ எடுத்துக்கலாம், ஜஸ்ட் half an hour, அவ்வளவுதான், போயிடுவாரு. ஆனால் 6 மணி நேரம் வரை யாரையுமே உள்ள விடவில்லை. இவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டாலுடைய நிலை அனைத்துமே களவு போயிருக்கு. அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டியிருக்காரு. தொடக்கத்துல இந்த வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். Now I'll explain you what Dhananjay Yadav has written. Day 1 of AI Impact Summit turned to be a pain for us. எங்களுக்கு வலி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இது மாதிரி இருக்கிறது. I came genuinely excited. It was the first time the summit was being hosted in India.
ரொம்பவே உற்சாகத்துடன் நான் இதில் கலந்து கொள்வதற்கு வந்தேன். பிகாஸ் இந்தியா முதல் முறையாக இந்த சப்மிட்டை ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். ஐ வாண்டட் டு ஷோ அப் பர்சனலி டு சப்போர்ட் த ஈகோசிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் புஷ். இந்த நாட்டுடைய ஈகோசிஸ்டம் அவர்களுடைய புஷை சப்போர்ட் செய்வதற்காக நானே நேரடியாக கலந்து கொள்வதற்காக இங்கே வந்தேன். பட் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் ஃபார் ஷாப்பிங்? 12 noon, the security personnel arrived to sanitize the corridor of the area ahead the visit of Prime Minister Modi at 2 p.m. 2 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வர்றார், ஆனா 12 மணிக்கு எங்களை அங்கிருந்து விரட்டிட்டார்கள். I explained that we built India's first patented AI wearable at Neo-Sapien. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் AI wearable ஒரு டிவைஸை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். And we requested a chance to showcase it. நரேந்திர மோடி ஐயா வர்றார், அவருக்கு நாங்க காட்ட போகிறோம், ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்போ the person he said, one officer told that let me stay and they left. ஒரு நபர் வேணா இங்க நில்லுங்க, மத்ததெல்லாம் நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் another officer came, another group came and they said nobody can be here. யாருமே இங்க நிக்க கூடாது. Should we take our wearables? I asked. நாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாமா? No. Others are leaving even their laptops behind. It's a high security zone. Nobody will take. தன்னுடைய லேப்டாப்ஸ் உட்பட அனைத்துமே இங்க விட்டுட்டு போறாங்க, நீங்க கவலைப்படாதீர்கள். And I trusted them. நான் அவர்கள் நம்பினேன். I left hoping that wearables will be safe. என்னோட பொருட்கள் இங்க சேஃபா இருக்கும்னு எனக்கு தெரியல. இஃப் ஐ எம் லக்கி ஐ மைட் கேட்ச் an eye of PM. நான் லக்கியா இருந்தா மேபி நரேந்திர மோடி என்னோட டிவைஸ்களை பார்த்து பாராட்டுவார், என்னை பத்தி ஏதாச்சும் எழுதுவார்னு நான் நம்பினேன், போனேன். 12 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரை 6 மணி நேரம் எங்களை உள்ள விடவில்லை. லேட்டர் we found out that our wearables were stolen. எங்களுடைய wearable பொருட்கள் அனைத்துமே திருடு போய்விட்டது. Think about this. We paid for the flights, accommodation, logistics, even the booth. We have paid for everything, only to see our wearable disappear inside a high security zone. இவ்வளோ ஹை செக்யூரிட்டி ஜோனாக இருக்கக்கூடிய இடத்தில் எங்களுடைய பொருட்கள் களவு போவதற்காக இதெல்லாம் நாங்க செய்தோமா என்ற இந்த விஷயம். இது டே ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஓகே, நவ் தனஞ்சய் அவர்களுக்கு எந்த விதமான மிரட்டல் கொடுக்கப்பட்டது, எந்த விதமான பிரஷர் போடப்பட்டது, எதற்காக அவர் அடுத்த நாள் இதை எழுதினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் எவ்ரிஒன், our devices have been recovered. Huge thanks to Delhi Police for super fast response support. அதாவது டெல்லி போலீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரதை களவாண்டது, that should be there. Who are the people who stolen the devices? That should be there. Where is the complaint? That shouldn't be there. டெல்லி போலீஸ் அப்படி களவு போன பொருட்களை கொடுத்திருந்தார்கள்னா அவர்கள் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. மிஸ்டர் தனஞ்சய் யாதவ் இஸ் writing a WhatsApp and X story as I got my stolen material back. Now இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா Mr. Dhananjay did not deleted his first post. He did not deleted his second post. He did not deleted his third post. All are there in his timeline. Now my question is, so திருடு போனது உண்மைதானே? AI eventல திருடு போனது உண்மைதான். Because as per Dhananjay's second, third post, he says that Delhi police brought my stuff back. Then who had stolen it? Under a highly secured area where Narendra Modi was coming, where global investors were there, inventors were there, engineers were there, and it is highly secured zone. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான AI சமிட் அங்கிருந்து வரக்கூடிய ஸ்டோரிகள் இருக்கிறது, உலக நாடுகளுக்கு எந்த விதமான மெசேஜை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது. நன்றி,
வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.